இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 6ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித மரிய கொரட்டி என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதியானவள் திருச்சபையுடைய வரலாற்றில் 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த இத்தாலிய தேசத்தை சார்ந்த ஒரு மறைசாட்சி என்று கூட நம்ம சொல்லலாம். காரணம், இன்றைக்கு நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற 10 பருவ பிள்ளைகள், அதுவும் குறிப்பாக டீனேஜ் கேர்ள்ஸ், அவர்களுக்கான ஒரு பாதுகாவலி. பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்கள் அல்லது அநியாயமாக கற்பழிக்கப்பட்ட பெண்கள், கற்புக்காக துன்புறுத்தப்படுகிற பெண்களுடைய பாதுகாவலியாக அவர் இருக்கிறார். ஆகவே அன்பு உறவுகளே, இந்த புனிதியானவள் இத்தாலி தேசத்தில் ஒரு ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் பிறக்கிறார். சிறிய வயதிலிருந்தே தாட்சியோடும் எளிமையோடும் புனிதத்தோடும் வளர்கிறார். குடும்பம் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு காரணத்தினால் தன்னுடைய சகோதரியை வீட்டிலே இருந்து பாதுகாக்கிற ஒரு நிலை. ஆகவே அவர் தனியாக இருந்த நேரத்தில் 11 வயது தான் இவருக்கு. அந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு தான் இவர் புதுநன்மை பெற்ற பிறகு இயேசுவிடத்தில் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, பாவம் செய்வதை விட இறப்பதே மேல் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு பாவமின்றி இயேசுவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து புனிதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு சிறுமியைத்தான் இவருடைய வீட்டிற்கு அருகில் இருந்த அலெசாந்திரோ என்று சொல்லப்படுகிற ஒரு 19 வயது இளைஞன் அடிக்கடி தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் பெற்றோர்கள் இல்லாத ஒரு நேரத்தில் இந்த சிறுமி மரிய கொரட்டியை அவன் பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்த பொழுது கடுமையாக எதிர்த்து அதற்கெதிராக போராடிய ஒரு காரணத்தினால் ஆத்திரமுற்ற அந்த இளைஞன் இந்த மரிய கொரட்டியை மூச்சு திணறுகிற அளவிற்கு முதலில் கழுத்து நெருக்கிறான். அதற்கு பிறகும் பலவந்தப்படுத்த முயற்சி செய்து கடைசியில் இந்த சிறுமியை கத்தியால் குத்தி விட்டு பாதியிலேயே குற்றுயிராக விட்டு ஓடிவிடுகிறான். பிறகு அருகில் இருந்த உறவினர்கள் இந்த சிறுமியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகிறார்கள். அந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் கூட தனக்கு எதிராக குற்றம் செய்த அந்த அலெக்சாந்திரோ என்கிற அந்த இளைஞனை உண்மையாகவே மன்னித்து இறைவனடி சேர்ந்தார் புனித மரிய கொரட்டி. அன்புமிக்கவர்களே, இவருடைய இறப்பிற்கு பிறகு அந்த மரிய அலெசாந்திரோ என்பவன் மனமாற்றம் இன்றி சிறையில் 27 ஆண்டுகள் இருந்ததாகவும், அந்த 27 ஆண்டுகளில் பலமுறை அன்னை மரியாள் இவனுக்கு காட்சியில் தோன்றி லில்லி மலர்களை இவனிடத்தில் கொடுத்ததாகவும், அந்த லில்லி மலர்கள் மரிய கொரட்டி அலெசாந்திரோவை முழுவதுமாக மன்னித்ததற்கான ஒரு சான்று என்பதை புரிந்து கொண்டு அந்த சிறையில் நன்னடத்தையின் காரணமாக 30 வருடங்கள் இருக்க வேண்டிய அந்த அலெசாந்திரோ நன்னடத்தையின் காரணமாக 27 ஆண்டுகளிலேயே விடுதலை செய்யப்படுகிறான். புனித மரிய கொரட்டி புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட அந்த நாளில் இந்த அலெசாந்திரோவும் வாழும் சாட்சியாக, மனமாற்றத்தின் ஒரு சாட்சியாக, மன்னிப்பின் ஒரு சாட்சியாக அங்கே இருந்தான் என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, வெறும் 11 வயது தாங்க. ஆனால் இன்றைக்கு கற்புக்கு அரசியாக, இன்றைக்கு புனிதத்தினுடைய மேன்மையை உணர்த்துகிற ஒரு புனிதியாக, கடவுள் திருமுன்னிலையில் இறைவன் தனக்கு கொடுத்த அந்த மாசு மறுவற்ற நிலையை பாதுகாத்த ஒரு புனிதையாகத்தான் புனித மரிய கொரட்டி நமக்கு காட்சியளிக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இளம் பிள்ளைகள், அதுவும் குறிப்பாக டீனேஜ் பெண்களுக்கு இந்த புனித மரிய கொரட்டியை அறிமுகம் செய்து இவரைப் போலவே நம்முடைய பிள்ளைகளும் கருப்பிலும் ஒழுக்கத்திலும் தாட்சியிலும் அனைத்து புண்ணியங்களிலும் சிறந்து விளங்க இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற, நமது நம்பிக்கைக்கு இன்னும் புத்துணர்ச்சி ஊட்டுகிற ஒரு நற்செய்தி வாசகமாகத்தான் இருக்கிறது. இந்த நற்செய்தி வாசகம் என்பது இந்த சினாப்டிக் காஸ்பிள் என்று சொல்லப்படுகிற ஒப்புமை நற்செய்திகள் அனைத்திலுமே இது காணப்படுகிறது. இன்றைக்கு நம்ம வாசிக்கிற இந்த வாசகம் என்பது இயேசுவிடத்தில் ஜெய்ருஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தொழுகை கூட தலைவர் ஒருவர் வருகிறார். அவர் இயேசுவிடத்தில், போதகரே, என்னுடைய மகள் இறந்து விட்டாள், நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்தால் என்னுடைய மகள் மறுபடியும் உயிர் பெறுவாள் அப்படி என்று இறந்து போன தன்னுடைய மகளுக்காக இயேசுவிடத்தில் பரிந்துரைக்காக வருகிறார். அன்புமிக்கவர்களே, இறந்து விட்டால் இதற்கு மேலே என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படி என்று இயேசுவிடத்தில் ஒரு முயற்சியை செய்கிறார். நம்பிக்கை முயற்சியை அந்த ஜெய்ருஸ் என்று சொல்லப்படுகிற அந்த தொழுகை கூட தலைவர் செய்கிறார். இது நிகழ்ச்சி 1. இரண்டாவதாக, இயேசு அந்த ஜெய்ருஸ் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த நேரத்தில் 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் அவதியுற்ற ஒரு பெண் இயேசு வழியே செல்கிறார் என்று அறிந்து
அவர் இயேசுவிடத்தில் முகமுகமாக நேருக்கு நேர் உதவியையும் இந்த ஆசீர்வாதத்தையும் கேட்க மனமில்லாமல் அவள் நினைத்து கொள்கிறாள், நான் இயேசுனுடைய மேலாடையினுடைய நுனியை தொட்டால் குணமடைவேன் என்கிற அந்த ஏக்கத்தோடு அந்த கூட்டத்தில் இயேசுவினுடைய மேலாடையினுடைய நுனியை நம்பிக்கையோடு தொடுகிறாள். இந்த இடத்துல அவள் குணம் பெறுகிறாள். அன்புமிக்கவர்களே, அதற்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஜெயருஸ் என்று சொல்லப்படுகிற தொழுகை கூட தலைவருடைய வீட்டிற்கு செல்கிறார். அங்கே மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், அங்கே ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை பார்த்து நகைக்கிறார்கள். இறந்த இந்த பெண்ணிற்கு இவர் என்ன செய்யக்கூடும் அப்படி என்று இயேசு அவ்விடத்திற்கு சென்று, அனைவரும் எழுந்து செல்லுங்கள், இங்கே சிறுமி உறங்கி கொண்டிருக்கிறாள் அப்படி என்று சொல்லி அந்த சிறுமி இடத்துல சென்று அவரை தொட்டு தலித்தாக்கும் அப்படி என்று, சிறுமியை எழுந்திரு என்று அந்த சிறுமியை உயிரோடு எழுப்பி இன்றைக்கு அந்த பெற்றோர்களிடத்தில் கொடுத்த ஒரு நிகழ்வைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். இந்த இரண்டு புதுமைகளில் சில ஒற்றுமைகளை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த சிறுமிக்கு 12 வயது, இந்த பெண்ணுக்கு 12 ஆண்டுகள் அவமானம், நோய் அல்லது மிகப்பெரிய மன உளைச்சலில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு நிலை. இவை இரண்டிலிருந்தும் ஆண்டவர் இன்னைக்கு முழுமையான ஒரு விடுதலை பெற்று தருகிறார். இப்படி பார்க்கிற நேரத்தில் 3 காரியங்கள் நமக்கு நினைவுக்கு வருகின்றன. முதலாவது, ஆண்டவர் நாம் என் நிலையில் இருந்தாலும் நம்மை பார்க்கிறார், நம்மை தொடுகிறார், நம்மை குணப்படுத்துகிறார். ஜெயருஸ் என்று சொல்லப்படுகிற தொழுகை கூட தலைவன் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மனிதராக பார்க்கிறோம். அவருக்கும் இயேசுவினுடைய அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. 12 ஆண்டுகளாய் நோயுற்று சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு மன உளைச்சலிலும் வேதனையிலும் அவமானத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்ணிற்கும் இன்றைக்கி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆகவே நீங்களும் நானும் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்பது, நம்முடைய நம்பிக்கை பலமற்றதாகவும் உறுதியற்றதாகவும் நிலையில்லாததாக இருந்தால் கூட ஆண்டவரிடத்தில் குறைவுபட்ட நம்பிக்கையோடு சென்றால் கூட நமக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகிற இரண்டாவது ஒரு பாடம். இறந்து போன மகளுக்காக எல்லாம் முடிந்து போன ஒரு நிலையில் கடைசி ஒரு வாய்ப்பாக இயேசுவிடத்தில் வந்த ஜெயருஸ் என்கிற அந்த தொழுகை கூட தலைவனுக்கும் இன்றைக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. குறைந்த நம்பிக்கை தான், அவருடைய மேலாடையை தொட்டால் மட்டும் போதும் அப்படி என்று இயேசுவை காண வேண்டாம், இயேசுவிடத்தில் பேச வேண்டாம், அவருடைய மேலாடையை தொட்டால் மட்டும் போதும் என்கிற அந்த குறைவுபட்ட அந்த எளிய நம்பிக்கைக்கும் இன்றைக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அந்த பெண்ணை பார்த்து இயேசு, மகளே, உன் நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது என்று அந்த பெண்ணை பார்த்து மகள் என்று சொல்லுகிறார். உடல் ரீதியான ஒரு குணப்படுத்துதலையும் ஆன்மீக ரீதியான ஒரு குணப்படுத்துதலையும் சமுதாயத்தில் தரம் தாழ்ந்து அவளை நடத்திய அந்த சமுதாயத்தினருக்கு முன்னால் மகளே என்று கூறி அவளுடைய தரத்தை உயர்த்தியதிலும் இன்றைக்கு நம்பிக்கை வெளிப்பட்டு இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இதுதான் இரண்டாவது செய்தி. நம்முடைய நம்பிக்கை எளிதாக இருந்தாலும் கிடைக்கப் போகிற ஆசீர்வாதம் பெரியது என்பது தான் இரண்டாவது ஒரு செய்தி. மூன்றாவது செய்தி என்பது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறப்பிலும் உயிர் வாழ்கிறார். இன்றைக்கு உடல் ரீதியாக இறந்து போயிருந்த அந்த தொழுகை கூட தலைவனுடைய மகளுக்கும் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் கொடுக்கிறார். சமுதாயத்தில் பாவத்தாலும் ஒதுக்கப்பட்டதாலும் இன்றைக்கு இறந்து போயிருந்த அந்த 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் இருந்த அந்த பெண்ணுக்கும் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுவாழ்வை தருகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், வேதனைகள், இறப்புகள் என் நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர்ப்பின் ஆண்டவர், நம்மை அவர் உயிர்த்தெழச் செய்வார் என்கிற மூன்றாவது செய்தியும் இந்த நாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் செல்வோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.